ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆனர் பட்ஜெட் செக்மெண்ட்ல எல்லாமே நல்ல ஸ்மார்ட் போன்ஸை நல்ல வேல்யூ ஃபார் மணியா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு சம்பவம், ராத்திரியோட ராத்திரியா கடையை சாத்திட்டு இந்தியா விட்டு கிளம்பிட்டாங்க. அண்ட் இப்போ ஆனர் 19 சொல்லக்கூடிய இந்த மொபைல் போனோட இந்தியால திரும்ப வந்திருக்காங்க. ஒரு கம் பேக் கொடுப்பாங்களா தெரியலையப்பா. இன் ஃபீலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. பின்பக்கமாக ஒரு மேட் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது கிளாஸ் அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான் இருக்குது. ஆனால் இந்த கேமரா மேடியில் மட்டும் கொஞ்சம் ஒரு ஓரமாக இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே முட்டையை உடச்சி நம்ம ஆம்லேட் போடுறதுக்கு ஊற்றுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் ஆக்வர்டாக தான் தெரியுது. இது ஸ்லைட்லி ஒரு சின்ன டெக்ஸ்சரோட இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட் வெயிலில் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லைட்லி விசிபிள். ஆனால் என்னென்னா என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வெர்ஷனில் இந்த டெக்ஸ்டெல்லாம் வந்து இந்த ப்ரீமியம்னஸை கொஞ்சம் கெடுக்குதுங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்ஓ மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல இது நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கக்கூடிய 3 ஸ்மார்ட் போன்ல ஒன் ஆஃப் த ஸ்மார்ட் போனா தான் இருக்கு. 6.7 இன்ச்கான டிஸ்ப்ளே இருக்கு, 1.5K கான ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இவங்க குவாட் கர்வ்ட் ஃப்ளோட்டிங் டிஸ்ப்ளேன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு நார்மலா நம்ம இந்த ரெண்டு சைடு வந்து கர்வ் டிஸ்ப்ளே நிறைய இடத்துல பார்த்திருப்போம், நிறைய போன்ல இருக்கு. ஆனா இவங்க கீழேயும் சரி மேலேயும் சரி இந்த இடத்துலயுமே கர்வ் பண்ணிருக்காங்க. அதுதான் ஃப்ளோட்டிங் டிஸ்ப்ளே அப்படின்றது போல அவங்க சொல்றாங்க. யூடியூப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல HDR கண்டென்ட் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் ஏன் இந்த அவுட்டோர் கண்டிஷன்ல கூட பாத்தீங்கன்னா வெயிலையும் 1600 நிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளேல அந்த பிரைட்னஸ் லெவல்ஸுமே நல்லா இருக்கு. அண்ட் 435 பிக்சல் பர் இன்ச் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கும் போது டிஸ்பிளே நல்லா ஷார்ப்பா வந்து தெரியுதுங்க. நீங்க வீடியோஸ் பார்த்தாலுமே சரி, இல்ல இமேஜஸ் பார்த்தாலுமே சரி, ஈவன் நார்மல் யூசேஜ்ல கூட இந்த ஆப் ஐகான்ஸ்ல இருந்து எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஷார்ப்பா ஒரு டீடைல்டான ஒரு டிஸ்பிளேவை பார்க்குற ஃபீல் கண்டிப்பா இருந்தது. 3840 ஹெர்ட்ஸ் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி PWM டிமிங் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுலே நாங்கள் தான் வந்து ஹையஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஹை ஸ்ட்ரெயின் வந்து இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி இவங்க சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபோனு நம்ம நினைக்கக்கூடிய எந்த ஃபோனை எடுத்தாலுமே அந்த ஃபோனில் PWM டிமிங் எவ்வளோடா இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். இது கம்மியாக இருக்கிறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு இந்த லோ லைட்டில் லோ பிரைட்னஸ்லாம் வச்சு நம்ம இந்த டிஸ்பிளேவை யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளிக்கரிங் ஆகும்போது ஹை ஸ்ட்ரெயின் ஆகும். அதனால அதிகமான ஹெர்ட்ஸ்ல இருக்கும்போது அந்த ஹை ஸ்ட்ரெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்றது போல மென்ஷன் பண்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஸோ இவங்க இதை அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஹோப்ஃபுல்லி வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். இவ்வளோ நல்ல டிஸ்பிளே கொடுத்து ஆடியோவில் சொதப்பிட்டாங்க. ஏன்னா வெறும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சவுண்ட் குவாலிட்டியுமே எப்படி இருக்குன்னா, இப்படிதாங்க இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு. கேமிங்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனா இதுல 3.5mm ஜாக் கூட கிடையாது. ஆமா, நான் ஏன் இதை பத்தி இங்க பேசிட்டு இருக்கேன்? ஏன்னா இதுதான் ஒரு கேமிங் போனே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ்க்காக 7 Gen 1 கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ப்ராசஸரை ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. 7 Gen 2 இப்போ அவைலபிள் இருக்கு. அண்ட் இது நார்மல் ப்ராசஸர் கிடையாது, கொஞ்சம் ஓவர் கிளாக்டு பண்ண ப்ராசஸர் தான். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு 9ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தாங்க ஓரளவுக்கு ஸ்டேபிளா வந்து CPU ரன் ஆகுது. அதுக்கு மேல அப்படி வந்து த்ராட்டில் ஆகுதுன்னு சொல்லலாம். இதுவும் நீங்க த்ராட்லிங் டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல த்ராட்டில் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸே சுத்தமா வந்து கொடுக்கல. ஸோ இதை அவங்க எவ்வளவு சீக்கிரமா ஒரு அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்கன்னு நோ ஐடியா. 3D மார்க் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல நமக்கு 99.6% ஸ்டெபிலிட்டி வந்திருக்கு. ஸோ GPU பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய இஷ்யூமே வந்து இல்லை. அண்ட் இதோட ஸ்டோரேஜ் காம்பினேஷன் நமக்கு LPDDR4 ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப். ஓகே, ரேம் டைப் அட்லீஸ்ட் கொஞ்சம் லேட்டஸ்ட் கொடுத்துருந்தா ஒரு நல்ல கம்பேக்காக இருந்து. எல்லாத்தோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு நாங்கள் Untitled வந்து ரன் பண்ணி பார்த்துருந்தோம் வெர்ஷன் 10. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6.6 lakh கிட்ட ஸ்கோர் ஓரளவுக்கு வந்து வந்திருக்குங்க. ஸோ ஸ்கோர் இந்த ப்ராசஸருக்கு நல்ல ஸ்கோராக இருந்தாலுமே இது வரக்கூடிய பட்ஜெட் என்ன பட்ஜெட்னு தெரியல. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கோருக்கு 25,000 அப்படின்றது தான் ஓகேவான ஒரு ப்ரைஸிங்காக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய சமயத்தில் ப்ரைஸிங் மேபி வந்துட்டு இருக்கும். நான் வீடியோ கடைசியில் அது எக்ஸாக்ட் ப்ரைஸிங்கை சொல்லும் போது இது ஓகேவான்றதை சொல்லுங்கள். ஆனால் இருந்தாலும் இதில் கேமிங் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக நாங்கள் BGMI வந்து டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் ஹெவி கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக விளையாட முடியாது. பேசிக்கான கிராஃபிக்ஸ் செட்டிங் வச்சு வேணா கொஞ்சம் விளையாடிக்கலாம். பட் இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு இது தேவையில்லாத ஆணி. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த இடத்துலையுமே எங்களுக்கு ஹீட்டிங்கே வந்து விசிபிள் ஆகல. ஏன்னா இருக்கிறதுலே பெரிய வேப்பர் கூலிங் சேம்பர் யூஸ் பண்ணதுனால மேக்ஸிமம் ஹீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ணிடுது. சரி, இந்த த்ராட்லிங் எனக்கு மட்டும் தான் வருதான்றதை ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேற மொழியில் நம்ம நண்பர் இருக்காரு, அவரோட ஃபோனில் செக் பண்ண சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் நம்ம சொல்லியிருந்தேன். அதுவும் குளோபல் வேரியன்ட் தான். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இனிஷியலி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் த்ராட்டில் ஆகுது. ஆனால் நிறைய பேருக்கு இந்த த்ராட்லிங்கே வரல அப்படின்றது போல சொன்னாங்க. அது மட்டும் தான் எப்படி எனக்கும் புரியாத புதிராகவே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
சின்ன சின்ன பிராண்ட்ஸ் எல்லாமே USB 3.0 கொடுக்கும்போது இவங்களும் மற்ற ஒரு சில பிராண்ட்ஸ் மாதிரி வெறும் USB 2.0 தான் கொடுக்குறாங்க. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே மரண ஸ்லோவாக இருக்கும். ஆனர் இந்தியாவில் வர போகிறாங்கன்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு இருந்த டவுட் என்னன்னா, கூகுள் ஆப் சப்போர்ட் வருமா, ஆண்ட்ராய்டு இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. எஸ், இதில் ஆண்ட்ராய்டு 13 இருக்குது. மேஜிக் OS 7.1 அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சின்னதாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் யூஸ் பண்ணும்போது ப்ராக்டிகலி வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். அனிமேஷன்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. எனக்கு யூஸ் பண்ணும்போதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து கிடைக்கும். இந்த யோயோ அப்படின்ற ஒரு அசிஸ்டன்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க. மேஜிக் டெக்ஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யோயோ சஜஷன். சரிங்களா? அந்த மேஜிக் டெக்ஸ்ட் அப்படின்றது நீங்கள் ஆன் பண்ணிட்டு நார்மலாக நம்ம வந்து ஐஃபோன்லாம் பார்த்துருப்போம், ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்துருக்கோம், ஏதோ ஒரு இமேஜ் இருக்குன்னா கூட நீங்கள் அங்கே போய் அப்படியே செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே கூட டெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் மல்டி விண்டோலாம் இருக்கீங்கன்னா கீழே இருந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த டெக்ஸ்ட் வந்து மேலே ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் இது நல்லா வந்து ஒர்க் ஆகுது. இல்லை அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணாலும் சரி, இல்லை ஷேர் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது. இந்த யோயோ சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எதுவோ இந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள அந்த ஆப்ஸ் வந்து எடுத்து ஷார்ட் அண்ட் சீக்கிரமாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கூடவே இந்த கண்ட்ரோல் சென்டரில் கூட பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக 2 விஷயங்கள் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஏஐ சஜஷன் இங்கேயும் வந்து இருக்குது. ஸோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டாகல்ஸ் என்னவோ அது இந்த ஏஐ சஜஷனில் வந்துடுது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ஸ்லைடர் எப்படி இருக்கோ அதே போல் நமக்கு வால்யூம் ஸ்லைடரும் வந்து கொடுத்துருக்காங்க. நிஃப்டியாக இருக்குது. கடந்த 2 வாரமாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பக்கெல்லாம் வந்து அப்பப்போ வந்து டார்ச்சர் பண்ணி எடுத்துருச்சு. இதுக்காக 2 பேட்ச் ஒர்க்கையும் வந்து பண்ணாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 9 MBக்கான ஒரு பேட்ச் ஒர்க் நடந்துச்சு. அதுக்கடுத்து பெரிய பேட்ச் ஒர்க், மாடியிலேருந்து உழுற பேட்ச் ஒர்க், அந்த ஒர்க்கையும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 1-2 பக் மட்டும் கிளியர் ஆச்சு. இன்னும் நிறைய பக் இருக்குது. ஆனால் அவங்க 2 வருஷத்துக்கான OS அப்டேட் தருவோன்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் தருவோன்னு சொல்கிறாங்க. சொன்ன மாதிரியே தந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் அது நம்ப முடியுமான்றது தான் ஒரு மிகப்பெரிய. இதில் ப்ளோட்வேர்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலி எங்ககிட்ட சொல்லி இந்த ஃபோனை வந்து ரிவ்யூக்காக ஆனர் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது குளோபல் வேரியண்ட்டுங்க, ஒரு சில ஆப்ஸ்லாம் இதில் வரும், பட் அந்த ஆப்ஸ் எல்லாம் இங்கே இந்தியாவில் வராது, சின்னதாக வேறு ஆப் வரும்னு சொன்னாங்க. ஸோ ஜென்ரலி ப்ளோட்வேர்ஸ் நார்மலாக இந்தியாவில் லான்ச் ஆகக்கூடிய ஃபோன்லையும் இருக்கும். பட் எத்தனை வரும் என்ன வரும் அப்படின்ற ஐடியா இப்போதைக்கு எனக்கு இல்லை. 5000 mAhக்கான பேட்டரி தந்திருக்காங்க. 66 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. எனக்கு வந்தது குளோபல் வேரியண்ட், அதில் சார்ஜர் பாக்ஸில் வந்தது. ஆனால் இந்தியாவில் நீங்கள் வாங்கினீங்கன்னா பாக்ஸில் சார்ஜர் வராது. 30 வாட்க்கான சார்ஜர் மட்டும் தான் நாங்கள் தருவோம் ஃப்ரீயாக சொல்லியிருக்காங்க. 66 வாட் சப்போர்ட் இருந்து 30 வாட் தந்தா என்ன தராட்டு என்னன்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஆஃபரை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் கூட நியாயமாக இருக்கும் என்னுடைய கருத்து. ஏன்னா ஆஃபர்லேயே அவ்வளோ குளறுபடி இருக்குது. ஒருவேளை 66 வாட்டில் சார்ஜ் போட்டால் 1 மணி நேரம் எடுத்துக்குதுங்க. அண்ட் பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வருது. ஒரு நாளுக்கு எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. 1 டே யூசேஜில் பக்காவாக பேட்டரி வந்தது. ஆனர் அப்படின்னாலே கேமரா தான். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் 200 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா பின்பக்கமாக கொடுத்துருக்காங்க. f1.9 அப்பச்சரில் மெயின் கேமரா இது. 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் விச் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் அ மேக்ரோ சென்சர். 112 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குன்னு சொல்றாங்க. மூணாவதா ஒரு கேமரா இருக்கு, இது டெப்த்துக்காகன்னு சொல்றாங்க. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கு. நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கக்கூடிய இமேஜுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா தாங்க இருக்கு. பல இடங்களில் நாங்கள் எடுத்து பார்த்தோம். டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்ல நீங்கள் லாங்ல இருந்தாலுமே சரி, பக்கத்தில் இருந்தாலுமே சரி, இமேஜ் வந்து நல்லாவே வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் குறிப்பாக சொல்ல போனால் உங்களுக்கு அந்த கலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து வைப்ரண்ட்டாக வந்து தூக்கி கொடுக்குது. உங்களுக்கு ஒருவேளை வைப்ரண்ட்டான கலர்ஸ் பிடிக்கும்னா இதுவும் வந்து பிடிக்கும். ஒரு சில இடத்துல மட்டுமே ஸ்லைட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸ்பெஷலி உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த இமேஜஸுமே வந்து பிடிக்குங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ட்ரேட் ஷாட்டோட இமேஜ் குவாலிட்டி சும்மா சூப்பராக வந்துருக்கு, நல்லா ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றத மாதிரி வந்து தோணும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டோனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸே இல்லாத மாதிரி இருக்கும். ஃபேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டன் பண்ணி அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ப்ராசஸிங்லாம் அதிகமாக பண்ணுது. பட் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்கின் டோன்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணாமல் கொஞ்சம் சாஃப்டாக கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த பர்டிகுலர் கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு 70 to 75% மார்க் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். செல்ஃபிலையுமே ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு இமேஜ் வந்து கிடைக்குதுங்க. நல்லா வைடான ஒரு ஷாட்டும் உங்களால் எடுக்க முடியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஸ்கின் டோன்ல இருந்து அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா மேட்ச் ஆகுது. நீங்கள் அதிகமாக செல்ஃபிஸ் எடுப்பீங்க அப்படின்னா இந்த கேமரா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு வைட் வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் எடுக்க முடியும். அண்ட் போர்ட்ரேட் ஷாட்டுமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் 0.8னா பெருசாக வைட் இருக்கிற மாதிரி தெரியல. பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஃபுல்லாக கையை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவ்வளோ ஆங்கிள் வந்து கிடைக்குது. வாக் பண்ணுறேன், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். அண்ட் ஆடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இந்த இடத்துல ஒரு என்ன சொல்கிறது போர் போட்டுட்ருக்காங்க, இந்த சைடில் ஒரு மிஷின் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது. ரியர் கேமராவில் 4K 30 FPS வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் EAS இருக்குது, எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டெபிலைசேஷன். நான் வாக் பண்ணுறேன், அட் த சேம் டைம் என்னோடய ஸ்கின் டோனை எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். தம்பி கொஞ்சம் வேகமாக வாங்க தம்பி, ஸ்டெபிலிட்டி செக் பண்ண முடியல.
எப்படி இருக்குது? இப்போ ஸ்கின் டோன் எப்படி இருக்குது? ஃபோக்கஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரியராக இருக்கட்டும் ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக வந்துருந்துச்சு. அண்ட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரே இடத்துல எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த கான் என்னவா பட்டதுன்னா இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் ஸ்கின் டோன் மட்டும் கொஞ்சம் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து கம்மியாக இருந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோஸில் நம்ம சொன்ன அதே விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டன் பண்ணி தான் வந்து அந்த ஸ்கின் டோன் இருந்த மாதிரி தெரிஞ்சது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய டேட்டாஸ்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ப்ராசஸ் பண்ணியிருந்தது. டியூவல் சிம் வேரியன்ட் தான். 2 ஃபிசிக்கல் சிம் போடலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஃபிசிக்கல் சிம் ஒரு இ சிம் மட்டும் தான் வந்து போட முடியும். ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வைஃபை 6 இருக்கு. NFC சப்போர்ட்டும் இதுல இருக்கு. மற்றபடி கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஐபி ரேட்டிங் கிடையாது. வயர்லெஸ் சார்ஜிங் இந்த செக்மெண்ட்ல ஒரு சில பேர் கொடுக்குறாங்க. இவங்க அதையும் வந்து தரல. அண்ட் OS சப்போர்ட் கேமரால இல்ல. ப்ளஸும் பார்த்துட்டோம், மைனஸும் பார்த்துட்டோம். பட் ஆனர் ஸ்மார்ட் போனை வாங்காதீங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கம்பேக்னு சொல்லி வந்திருக்காங்க. இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கலீங்க. ஏன்னா பிரைசிங் 33. நான் சொல்றேன் 35,000 ரூபாய். நான் சொல்றேன் 41, 21, 38. 3,000 ரூபாய்க்கான பேங்க் டிஸ்கவுண்ட், 2,000 ரூபாய்க்கான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அண்ட் 5,000 ரூபாய்க்கு ஒரு TWS இயர்ஃபோன் எல்லாம் சேர்த்து 28,000 ரூபாய். இது மாதிரி எவனா ஷேர் பிரிச்சிருக்கானாடா? முதல் முறையா பாக்குறேன்டா. ஆனா அதுதாங்க இங்க நடந்திருக்கு. போனோட விலையே 38,000 ரூபாய் தான். 5,000 ரூபாய்க்கு இவங்களே TWS இயர்ஃபோன் தருவாங்களாம். அது 5,000 ரூபாய் ஆஃபர்னு சொல்லுவாங்களாம். ஸோ நீங்கள் எனக்கு TWS இயர்ஃபோன் வேணாம் 5,000 ரூபாய் கம்மி பண்ணுங்கன்னா கம்மியெல்லாம் பண்ண மாட்டாங்க. பேங்க் கார்டு இருந்துச்சுன்னா ஒரு 3,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் மட்டும் தான் கம்பல்சரி எல்லாருக்குமே இருக்கு. எக்ஸ்சேஞ்சில் ஃபோன் இருந்தால் மட்டும்தான் 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். ஸோ மற்றபடி நீங்கள் எப்படி பார்த்தாலுமே கார்டு இருக்கிறவங்களால மட்டும்தான் இருக்கிறதுலே கம்மியான விலைக்கு 35,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். மற்ற எல்லாருக்குமே 38,000 ரூபாய் தான். நானும் இப்போ இதை ரீஷூட் தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா அப்போவே நான் கிளம்பி போயிட்டு இப்போ இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் அதுக்கு தான் இப்போ வெயிட் பண்ணி ப்ரைஸிங் அனௌன்ஸ் ஆனோடனே இதை ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் எடிட் பண்ணி போட்டுருவோம். சரியா? 38,000 ரூபாய்க்கு இதில் கொடுத்த எந்த விஷயமுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது டிஸ்பிளேவை தவிர, என்ன பர்சனலி கேட்டிங்கன்னா. அண்ட் 2வது விஷயம், சரி ஓகே ஆனர் பிராண்ட் ப்ரோ திரும்ப வந்துக்கிறாங்க பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கூட சர்வீஸ் சென்டர் ரொம்ப முக்கியமான விஷயம். அது இப்போ யாரோ ரீசெண்டாக ஒருத்தர் கூட தான் பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகமாக வந்து ஆன்லைன்லேயே வந்து இருக்குது. ஸோ நம்ம வாங்கி அதுக்கப்புறம் சர்வீஸ் எப்படி இருக்கும் என்ன இருக்கும்லாம் வந்து இன்னொரு தெரியாது. அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்க வேணாம், நம்ம எடுக்கவே வேணாம். ஓகேவா? அண்ட் ஒருவேளை நீங்கள் ஆனர் ஓகே மற்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாம். அடுத்த வருஷத்துக்கு வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, உண்மையிலே அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் கொடுக்குறாங்களா, இந்த ஃபோன் வந்து நல்லா ஸ்டேபிளாக வந்து இருக்கா, சர்வீஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்களா, அடுத்ததாக இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளான் சொல்லியிருந்தாரே மாதவ் ஷேத், அதெல்லாம் வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி இந்தியாவை உண்மையாகவே சீரியஸாக எடுத்து ஆனர் கஸ்டமர்ஸை லாஸ்ட் டைம் எப்படி நடுவில் தவிக்கி விட்டுட்டு போனாங்களோ அந்த மாதிரி போகாமல் இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வாங்கலாமா வேணாமன்ற முடிவு எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு டாடா பை பாய்.